விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி 17 காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர் கார்த்திக் தொடர்ந்து முதல் இடம். ஜல்லிக்கட்டு களத்தில் காளையர்களை தெரிக்க விடும் காளைகள், திமிலை பிடிக்க முயன்ற காளையர்களை பந்தாடும் காட்சிகள். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் காளை முட்டியதில் படுகாயமடைந்த மாடுபிடி வீரர் நவீன்குமார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழப்பு. ஜல்லிக்கட்டு போட்டியில் காளையை பிடிப்பதில் தகராறு, மாடுபிடி வீரரை தாக்கிய மாட்டின் உரிமையாளரை காளையர்களும் தாக்க முயன்றதால் பெரும் பரபரப்பு. ஏழாவது சுற்றில் மாடு பிடிப்பதில் மாட்டின் உரிமையாளருக்கும் மாடுபிடி வீரருக்கும் இடையே மோதல், 3 வீரர்களை போட்டியில் இருந்து நீக்கம் செய்து விழா கமிட்டி நடவடிக்கை. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் காளைகள் மீது பவுடர் தூவி அழைத்து வந்ததாக குற்றச்சாட்டு. பவுடர் தூவி அழைத்து வரப்படும் காளைகளுக்கு பரிசு கிடையாது என ஆட்சியர் சங்கீதா அறிவிப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை இல்லத்தில் சந்தித்து பொங்கல் வாழ்த்து பெற்ற அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான திமுகவினர் வாழ்த்து பெற்றனர். தைப்பொங்கலை முன்னிட்டு முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்ற துணை முதலமைச்சர் உதயநிதி குடும்பத்தினருடன் வருகை தந்து வாழ்த்து பெற்றார். சென்னை கோடம்பாக்கம் சேர்க்கான் தோட்டம் பகுதியில் கோலாகலமாக நடைபெற்ற சமத்துவ பொங்கல், தெரு முழுவதும் ஒன்றிணைந்து பொங்கலிட்டு மக்கள் உற்சாகம். சென்னை முகப்பேர் அந்தோணிகார் தேவாலயத்தில் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்து கொண்டாட்டம், விவசாயிகள் வாழ்வு வளம் பெற வேண்டி தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை. சேலத்தில் அதிமுக சார்பில் மயிலாட்டம் ஒயிலாட்டத்துடன் நடைபெற்ற பொங்கல் விழா, எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. கரூரில் காவல் நிலையங்களில் விமர்சையாக நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழா, ஒரே வண்ணத்தாளான பாரம்பரிய உடை அணிந்து கொண்டாடிய காவலர்கள். உதகை அரசு தாவரிவேல் பூங்காவில் படுகர் இன மக்களின் பாரம்பரிய நடனத்துடன் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாட்டம், நாட்டுப்புற நிகழ்ச்சி, கோலப்போட்டி, கயிறு இழுத்தல் என உற்சாகம். மதுரை மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் எதிர்ப்பு பொங்கல் வைத்து வழிபாடு செய்த கிராம மக்கள், திட்டத்தை முழுமையாக ரத்து செய்யும்படி வீட்டின் முன்பு கோலமிட்டும் வலியுறுத்தினர். அதிமுக பாஜக கள்ள கூட்டணி வைத்திருப்பதாக அமைச்சர் கீதா ஜீவன் குற்றச்சாட்டு. திராவிட மாடல் ஆட்சிக்கு பெண்கள் அளிக்கும் அபரிமிதமான ஆதரவு கண்டு வயிற்றெச்சல் படுவதாகவும் சாடல். அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசப்பட்ட கிராமத்தில் பெண்களை போலீசார் பலவந்தமாக கைது செய்வதா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்
தங்கள் ஆட்சியின் அவலத்தை சரி செய்யாமல் அப்பாவி பொதுமக்களை துரத்துவது ஏன் என்றும் அண்ணாமலை கேள்வி. கும்பகோணம் சாரங்கபாணி கோயிலில் தை திருநாள் தேரோட்ட விழா. தேரில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய உற்சவரை கண்டு பக்தர்கள் பரவசம். தை திருநாளை முன்னிட்டு நாமக்கல் ராசிபுரத்தில் குதிரை எல்கை பந்தயம். எல்கையை நோக்கி சீறி பாய்ந்த குதிரைகள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு களை கட்டிய பென்னாகர மாட்டுச் சந்தை. 5 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகமாகி இருப்பதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தகவல். நீலகிரி மாவட்டத்தில் அடர் பனிமூட்டத்துடன் கடும் பனிப்பொழிவு. குளிர் வாட்டி வதைப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மக்களவை தேர்தல் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்ததாக புகார். மெட்டாவுக்கு சம்மன் அனுப்புகிறது நாடாளுமன்ற நிலைக்குழு. குஜராத்தில் பட்டம் விட்டு மகர சங்கராந்தி கொண்டாடிய மத்திய அமைச்சர் அமித்ஷா. அகமதாபாத்தில் ஆர்வத்துடன் பட்டம் விட்ட காட்சிகள் இணையத்தில் வைரல். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இல்லாமல் ஜம்மு காஷ்மீர் முழுமையடையாது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கருத்து. கேரளாவின் சபரிமலையில் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள மகர ஜோதி தரிசனம். சுவாமி தரிசனம் செய்ய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் 150வது நிறுவன தினம். தேசத்தின் அறிவியல் வரலாற்று வளர்ச்சியின் வெற்றி பயணம் என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் களை கட்டிய மகா கும்பமேளா. 1.5 கோடி பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினர். பிரபல தொழிலதிபர் பாபி செம்மனூருக்கு ஜாமீன் வழங்கியது கேரள உயர்நீதிமன்றம். நடிகை அனி ரோஸ் அளித்த பாலியல் புகார் வழக்கில் உத்தரவு. தெலங்கானாவில் KT ராமாராவ் உள்பட BRSின் முக்கிய தலைவர்கள் வீட்டுக்காவல். ஃபார்முலா ரேஸ் ஊழல் தொடர்பான வழக்கில் ஊழல் தடுப்பு பிரிவினர் நடவடிக்கை. அந்தமான் நிக்கோபார் தொலைதூர நார்கொண்டம் தீவில் உடல் மோசமான நிலையில் சிக்கி தவித்த போலீசார். சமதளமற்ற பகுதியில் ராணுவ ஹெலிகாப்டரை நிறுத்தி பத்திரமாக மீட்ட இந்திய விமானப்படை. காசாவில் தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்திய இஸ்ரேல். பெண்கள் குழந்தைகள் உள்பட 40 பேர் பரிதாப உயிரிழப்பு. காசாவில் கொல்லப்பட்ட பத்திரிகையாளரின் எண்ணிக்கை 204 அதிகரிப்பு. பாதுகாப்பான பகுதிகளில் செய்தி சேகரிக்கும் போதும் கொல்லப்படுவதாக திடுக்கிடும் தகவல்.
துபாய் கார் பந்தய ரேஸின் தொடர் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்தார் நடிகர் அஜித் குமார். பொங்கல் வாழ்த்து தெரிவித்தும் அறிக்கை வெளியீடு. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சூர்யா நடித்த ரெட்ரோ திரைப்படம். புதிய போஸ்டர் வெளியிட்டு பொங்கல் வாழ்த்து தெரிவித்த படக்குழு. ரஜினிகாந்தின் ஜெயிலர் 2 படத்தின் அறிவிப்பு வெளியானது. இயக்குனர் நெல்சன், இசையமைப்பாளர் அனுரித் ஆகியோரின் ப்ரோமோ வீடியோவுக்கு மிகச் சிறப்பான வரவேற்பு.